எபிரேயர் 12:1 என்ன சொல்லுகிறது? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிக்கிறீங்களா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம், அதற்கு முந்தின அதிகாரத்துல 40ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. அதற்கு முந்தின வசனம், அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். ஆமேன் இல்லைங்களா? இந்த பைபிளை எழுதும் போது வசனம் இத்தனாவது வசனம் இத்தனாவது அதிகாரம்னு போட்டு அவங்க என்ன செய்யல, பைபிள் எழுதல. அதற்கு பிறகு நாம பிரிச்சுக்கிட்டோம். ஏன்னா இப்ப நான் உங்களுக்கு சொல்லணும்ல, எபிரேயர் 1ஆம் அதிகாரம்னா நீங்க கரெக்டா எடுப்பீங்க. அதுக்காக அந்த பயன்பாட்டுக்காக 1, 2, 3ன்னு பிரிச்சிட்டோம். மற்றபடி ஒரே புஸ்தகமாக தான் அது எழுதப்பட்டது. 1ஆம் வசனத்தில் ஆரம்பித்து கடைசி வசனம் வரைக்கும் ஒரே செய்தியாக அது எழுதப்பட்டு வந்தது. அப்படி நம்ம பார்க்கும்போது எபிரேயர் 11:40 தொடர்ச்சி தான் அடுத்த வசனம். கவனிக்கிறீங்களா? எபிரேயர் 11:40 என்ன சொல்லுகிறது? வாசிங்க. அவர்கள்னா யாரு? அவர்கள்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை பேர்களும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆபேல், ஆபிரகாம், நோவா, ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, சாமுவேல், தாவீது, சிம்சோன், எப்தா, ராகாப் என்று சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை பேரும் அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதா? அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு. ஆமென். அந்த பூரணர் ஆகாதபடிக்கு என்ற வார்த்தையும் அதே நேரத்தில் கவனிங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த 2 வார்த்தையும் கவனிக்கிறீங்களா? எபிரேயர் 11:40 சொல்லப்பட்டிருக்கிற பூரணம் என்கிற வார்த்தையும், அப்புறம் எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிற முடிக்கிறவர் என்ற வார்த்தையும், இந்த 2 வார்த்தையுமே ஒரே வார்த்தை தான். கிரேக்க பாஷையில ஒரே வார்த்தை தான். டெலியோ என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரே வார்த்தை தான் 2 வசனத்திலும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. கவனிக்கிறீங்களா? அவர்கள் எதனால் பூரணர் ஆக முடியாமல் இருந்ததோ நாம் அதிலே பூரணர் ஆகிறோம். ஆபிரகாமால் முடியாததை நாம் முடிக்கிறோம், ஈசாக்கால் முடியாததை நாம் முடிக்கிறோம். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நோவா, ஆபேல், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசையால் ஆக முடியாத, செய்ய முடியாத, பூரணமாக முடியாத ஒரு காரியத்தில் நீங்களும் நானும் பூரணர் ஆகிறோம், பூரணர் ஆக முடியும். ஆமேன். அது விசேஷித்த ஒன்றை தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒன்று நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா, அதுதான் இயேசு. அவர்தான் இயேசு. எல்லாரும் சொல்லுங்க. அதுதான் அவருடைய கிருபை, அதுதான் சிலுவை, அதுதான் அவர் சிந்தின ரத்தம். ஆபிரகாமின் நாட்களில் இயேசு இல்ல, ஆபிரகாமின் நாட்களில் இயேசு ரத்தம் சிந்தல. மோசையின் நாட்களில் இயேசு இல்ல, தானியேலின் நாட்களில் இயேசு ரத்தம் சிந்தல. தாவீதின் நாட்களில் அவர்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தது, பரிசுத்த ஆவியை, தேவ ஆவியை பெற்றிருந்தார்கள். மேசியா வரப்போகிறார், கிறிஸ்து வரப்போகிறார் என்பதெல்லாம் அறிந்து வைத்திருந்தாங்க. ஆனா நல்லா கவனிங்க, நம்முடைய நாட்களிலே ஆமேன் இயேசு வந்தார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் இல்லையா? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று என்ன செய்யுங்க? பெயரிடுங்க. ஏனென்றால் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆமேன் சொல்லுங்க. அப்போ நல்ல கவனிங்க, ஆபிரகாமுக்கும், ஈசாக்குக்கும், யாக்கோபுக்கும், தானியேலுக்கும், தாவீதுக்கும், சாமுவேலுக்கும், எலியாவுக்கும், எலிசாவுக்கும் இல்லையா, எல்லா மிகப்பெரிய தேவ மனிதர்களுக்கும், ஊழியர்களுக்கும், பரிசுத்தவான்களுக்கும் ஆமேன், இவர்கள் எல்லாருமே விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றார்கள். இவர்கள் எங்கேயுமே என்ன செய்யல, சாட்சியை கெடுக்கவும் இல்லை, தோல்வி அடையவும் இல்லை. இவங்க வாழ்க்கையில வெற்றி தான் பெற்றார்கள். ஆமேன். வாழ்க்கையில வெற்றி தான் பெற்றார்கள். வாழ்க்கையில யாரெல்லாம் வெற்றி பெற்றார்களோ அவங்களுடைய சரித்திரம் தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம். அத்தனை பேருமே எதனால்தான் வெற்றி பெற்றாங்க? தேவன் மேல் உள்ள விசுவாசம். எதனால தான் வெற்றி பெற்றார்கள்?
ஆமா, எபிரேயர் 11:1 அப்படிதான் சொல்லுகிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் அப்புறம் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிற. அதனாலே முன்னோர்கள் என்ன செய்தார்கள்? நற்சாட்சி பெற்றார்கள். அதனால் முன்னோர்கள் என்ன செய்தார்கள்? நற்சாட்சி பெற்றிருந்தாலும் ஆனால் பூரணராக முடியவில்லை. கவனிக்கிறீங்களா? அவர்கள் நற்சாட்சி பெற்று விசுவாசத்தினாலே, கவனிங்க, எரிகோவின் மதிலை விலப்பண்ணினார்கள். அவர்கள் விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் என்று சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே அவர்கள் அக்கினியை அவித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் என்று சொல்லுகிறது. கவனிக்கிறீங்களா? விசுவாசத்தினாலே அவர்கள் பல காரியங்களை செய்திருந்தாலும் அவர்களால் என்ன ஆக முடியவில்லை? பூரணர் ஆக முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு இயேசு இல்லை. அவர்களுக்கு யார் இல்லை? இயேசு இல்லை. இயேசு இன்னும் வரல. இயேசு இன்னும் பிறக்கல. இயேசு இன்னும் ரத்தம் சிந்தப்படல. இயேசுவுக்காக அவங்க எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. கவனிக்கிறீங்களா? ஆனா நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும், எல்லாரும் சொல்லுங்க, முடிக்கிறவர். அந்த வார்த்தை தான் பூரணர் என்று சொல்லப்பட்டிருக்கிற அதே வார்த்தை. ஆமேன். முடிக்கிறவர்னா முழுமையாக்குகிறவர், பூரணப்படுத்துகிறவர், நிறைவாக்குகிறவர், ஒழுங்குபடுத்துகிறவர் என்று சொல்லி அதுக்கு என்ன ஆகிறது? அர்த்தமாகிறது. கவனிக்கிறீங்களா? ஒரு காரியத்தை நிறைவேற்றி முடிப்பது. ஆமென். ஒரு காரியத்தை என்ன செய்வது? பூரணப்படுத்துவது. ஒரு காரியத்தை அதனுடைய நிறைவான அளவுக்கு வளர்ச்சிக்கு கொண்டு வருவது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் சொல்றார் இல்லையா, நீங்கள் வளரும்படி, நீங்கள் பூரணராகும்படி. ஆமென். திருவசனம் என்னும். ஆமென். அப்புறம் எபிரேயர் 5:12 சொல்லுகிறார் இல்லையா, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள். ஆமென். ஏன் அப்படி சொல்றாருன்னா, நீங்கள் இந்த காலத்திலே பூரணர் ஆகி இருக்க வேண்டும், வளர்ந்திருக்க வேண்டும். ஆமென். இல்லைங்களா? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கல்ல, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குது தெரியுமா? அதனால தான் பைபிள் ஸ்டடி ரொம்ப நீங்க வரணுங்கிறது. பைபிள் ஸ்டடி ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு காரியம். அது நிறைய பேர் நீங்க என்ன செய்யறது இல்லை, பைபிள் ஸ்டடிக்கு வர்றதில்லை. வாசிங்க, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன சொல்றாரு அப்படின்னா, பூர்வ காலங்களிலே இயேசு பிறப்பதற்கு முன்பாக அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம், அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம், அப்படிதான் ஆண்டவர் பேசி கொண்டு இருந்தார். கவனிக்கிறீங்களா? யாராலையும் முழுமையாக தேவனை பற்றி என்ன செய்ய முடியவில்லை? அறிந்து கொள்ள முடியவில்லை, தெரிய முடியவில்லை. தேவனை பற்றி முழுமையாக சொல்ல முடியவில்லை. இனி என்ன நடக்க போகுது, இனி என்ன வரப்போகுது, தேவன் எப்படிப்பட்டவர், எத்தன்மையுள்ளவர் என்பதை யாராலையும் எப்படி சொல்ல முடியவில்லை? முழுமையாக சொல்ல முடியவில்லை. அதனால எப்படி சொன்னாங்க? பங்கு பங்காக, கொஞ்சம் கொஞ்சமாக. கவனிக்கிறீங்களா? எப்படி சொன்னாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னார்கள். முழுமையாக சொல்ல முடியவில்லை, முடியாது. ஆனால் கவனிங்க, எபிரேயர் 1:2 சொல்லுகிறது, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரே சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் யார் தெரியுமா? இவர் என்ன செய்தார் தெரியுமா? அடுத்த வசனம் சொல்லுகிறது, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபம். புரியுதா உங்களுக்கு? இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம், அடுத்து தன்மையின் சொரூபம்னா மோசேயும், நல்ல கவனிங்க, மோசே சீனாய் மலையில ஏறி தேவனோடு முகமுகமாய் பேசினான்னு வேதம் சொல்லுகிறது. 40 நாள் அங்க இருந்தான். 2 முறை அப்படி இருந்து தேவன் பேசினான். தேவன் பேசினதை எழுதினான். ஒரு தடவை தேவனே எழுதி கொடுத்தார். இப்படிப்பட்ட பெரிய மனிதனாக மோசே இருந்தாலும் அவனும் எப்படிதான் பேசினானா? பங்கு பங்காக, வகை வகையாக, கொஞ்சம் கொஞ்சமா தான் பேசினான். கவனிக்கிறீங்களா? ஆனா இவர் யாரு? இவர் இயேசு என்ன செய்தார் அப்படின்னா, அவருடைய மகிமையின் பிரகாசம். மகிமைன்னா என்ன நீங்க புரிந்து கொள்ளணும். ஆங்கிலத்தில் குளோரி என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, நல்ல கவனிங்க, ஒரு காரியத்தை அல்லது ஒரு செயலையோ ஒரு நபரையோ ஒரு பொருளையோ எந்த அளவுக்கு சிறந்த முறையில் அழகுபடுத்த முடியுமோ,
ஆமென். அந்த அளவுக்கு மேல அது செல்ல முடியாது. அதனுடைய முழு பவரையும் முழு அழகையும் அதனுடைய முழு திறமையும் காட்டுகிறதற்கு பெயர் தான் குளோரி. கவனிக்கிறீங்களா? அதனுடைய முழு திறமையை நான் காட்டிட்டேன்ப்பா, என்னுடைய முழு என்னதை காட்டிட்டேன், பவரை நான் வெளிப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, சொல்றாங்க இல்லையா. அந்த அதிகாரத்தினுடையதையோ அழகினுடையதையோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தினுடையோ ஒரு மனிதனுடையதையோ அல்லது ஒரு பொருளுடையதையோ இல்லைங்களா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சாலமோன் முதனாய் தன் சர்வ மகிமையிலும் இந்த பூக்களை போல உடுத்தினதில்லை அப்படின்னு சொல்லுகிறார். கவனிக்கிறீங்களா? அதாவது சாலமோன் தான் உலகத்திலே அதிக ஆடம்பரமா உடை உடுத்தினான். அவனை போல யாருமே என்ன செய்ததில்லை, உடை உடுத்தினது கிடையாது. மற்றவங்ககிட்ட எல்லாம் காசு இருந்தாலும் இவனை போல யோசிச்சு உடை தயாரிச்சு அவ்வளோ அழகா உடுத்த முடியாது. ஆனா அவர் சொல்றாரு, அதெல்லாம் வேஸ்ட்டு, இந்த பூ அதை விட அழகாக அதை விட சிறந்ததா இருக்கு அப்படிங்கிறார். அவங்களால இந்த அளவுக்கு தான் செய்ய முடியும். அப்ப நல்ல கவனிங்க, தேவனை முழுமையாக, மகிமையின் பிரகாசம்னா என்னது, தேவனை முழுமையாக வெளிப்படுத்தினவர் இயேசு. ஆமீன் சொல்லுங்க. தேவனுடைய சர்வ வல்லமையை, தேவனுடைய சர்வ ஞானத்தை, ஆமீன், தேவனுடைய முழு கிருபையை, தேவனுடைய அன்பை, தேவனுடைய இரக்க குணத்தை, தேவனுடைய மன்னிக்கும் குணத்தை, கவனிக்கிறீங்களா, தேவனுடைய இரக்க குணத்தை அவர் எந்த அளவுக்கு இறங்கி போக முடியும், அதாங்க சிலுவை. ஆமீன். தேவன் எந்த அளவுக்கு மனிதனுக்காக இறங்கி என்ன செய்ய முடியும்? வேதம் சொல்லுகிறது, ஒருவன் நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான், ஆனால் பாவிகளுக்காக அவர் என்ன செய்தார், மரித்ததினால் உங்கள் மேல் வைத்த தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். அதுதான் அவருடைய மகிமையின் பிரகாசம். அதான் அவருடைய எந்த அளவுக்கு அவர் இறங்கி போக முடியும், அதை வெளிப்படுத்தினவர் தான் இயேசு. ஆமீன். எந்த அளவுக்கு அவர் என்ன செய்ய முடியும், எல்லாவற்றையும் செய்ய முடியும். வல்லமையிலும் சரி, பேச்சிலும் சரி, பிரசங்கத்திலும் சரி. ஆமீன். அதை எல்லாமே உலகத்துக்கு வெளிப்படுத்தினவர் தான் யாரு? இயேசு. ஆமீன் சொல்லுங்க. அதான் மகிமையின் பிரகாசம். அதான் என்னது, இதுக்கு மேல நீங்க தேவனை அறிந்து கொள்ள முடியாது. பிலிப்பு கேட்டார் இல்லையா, தேவனே இயேசுவை பார்த்து கேட்டாரு, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது போதும் அப்படின்னாங்க. அப்ப ஆண்டவர் சொல்வார், இல்ல இல்ல, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஆமீன் சொல்லுங்க. என்னை கண்டவன் யாரை கண்டான்? இதுக்கு மேல ஒன்னு அவரால் செய்ய முடியும்னு நினைக்காதீங்க. அவரால் என்ன செய்ய முடியுமோ, ஆமீன் சொல்லுங்க, இரக்கத்திலும் சரி, வல்லமையிலும் சரி, ஆமீன், சகலவற்றிலும் சரி, தேவனுடைய எது வரைக்கும் தேவன் போக முடியுமோ அத்தனையும் நமக்கு வெளிப்படுத்தினவர் யாரு? இயேசு. ஆமீன் சொல்லுங்க. அடுத்து என்னது, அவருடைய தன்மையின் சொரூபம். இவர் யாரு? ஒன்னு மகிமையின் பிரகாசம். அடுத்து என்னது, தன்மையின் சொரூபம்னா கேரக்டர். தன்மைனா என்னது, குணம், குணாதிசயம், கேரக்டர். தேவனுடைய குணங்கள் எப்படிப்பட்டது, தேவனுடைய குணங்கள் எப்படிப்பட்டது, இயேசுவை பாருங்க போதும். ஆமீன் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். ஆமீன். எல்லாரும் சொல்லுங்க, என் தேவன் நல்லவர், என் தேவன் நல்லவர். எப்படி அறிந்து கொள்கிறேன்? இயேசு நல்லவர். வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர்னு, அதை நான் அறிந்து கொள்கிறேன். ஆனாலும் பாருங்க, அவர் நல்லவர், அவர் அன்பு நிறைந்தவர், அவர் மன்னிக்கிறவர், அவர் இரக்கம் நிறைந்தவர் என்று அவருடைய எல்லா தன்மைகளையும் வெளிப்படுத்துகிற ஒரு சொரூபமாக யார் இருந்தா? இயேசு இருந்தார். யார் இருந்தா? இயேசு இருந்தார். அதனால தான் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமும் ஈசாக்கும் தாவீதும் தானியேலும் எல்லாரும் விசுவாசத்தை வைத்திருந்து நற்சாட்சி பெற்றிருந்தாலும் அவர்களால் என்ன ஆக முடியல? பூரணர் ஆக முடியல. அவர்களால் என்ன ஆக முடியல? பூரணர் ஆக முடியல. ஏனென்றால் கவனிங்க, பூரணமாக்குகிறவர் இயேசுவே. பூரணமாக்குகிறவர் யாரு? ஆமேன். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நிறைவானவர் வரும்போது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவானவர் இயேசு உலகத்தில் பிறந்தார். எல்லாரும் சொல்லுங்க, நிறைவான இயேசு, நிறைவானவர் உலகத்தில் பிறந்தார், என் உள்ளத்தில் பிறந்தார். ஆமேன். ஆகவே
சொல்லுங்க. ஆகவே ஆபிரகாமும் தாவீதும் ஈசாக்கும் தானியேலும் இல்லைங்களா, இவங்க எல்லாம் செய்ய முடியாததை ஆமீன் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. விசுவாசித்தவங்களால செய்ய முடியும். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அவர்கள்னா யாரு? எபிரேயர் 11:40 சொல்லப்பட்டிருக்கிற அவர்கள் நம்மை அல்லாமல். யாரை அல்லாமல்? நம்மை அல்லாமல். ஆமீன் சொல்லுங்க. அதனாலதான் முந்தினோர் பிந்தினோர் ஆனார்கள், பிந்தினோர் நாம் முந்தினோர் ஆனோம். கவனிக்கிறீங்களா? அப்ப இதை குறித்து தான் இன்றைக்கு நாம என்ன செய்ய போகிறோம்? நம்ம பார்க்க போகிறோம். ஆமீன். அப்ப இயேசு மட்டுமே போதும். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு மட்டுமே போதும் நம்மை பூரணப்படுத்த. ஆமீன். நம்ம என்ன செய்ய? பூரணப்படுத்த. எதுல? நீங்க எதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா? ஐயோ பரிசுத்தமா, பயப்படாதீங்க. சிலர் இப்ப சபையில எல்லாருக்குமே என்னன்னா கவனிங்க, பரிசுத்தம்ங்கிற வார்த்தையை கேட்டவுடனே பயம் வந்துடுது. என்ன வந்துடுது? பயம் வந்துடுது. அது ஏதோ ஒரு அந்நிய பாஷை மாதிரி இல்லையா, அது ஏதோ நமக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி, நம்மளால செய்ய முடியாததை மாதிரி நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, என்னோடு இயேசு இருப்பாரானால். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு என்னோடு இருப்பாரானால். இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்கிறார். இருக்கிறார் என்றால் நான் அதில் பூரணமாக முடியும். ஆமீன். எதெல்லாம் பாருங்க அவங்களால செய்ய முடியாமல் இருந்ததோ, உலகத்தால் முடியாமல் இருக்கிறதோ, ஆமீன், அதெல்லாம் இயேசு இருந்தால் நிச்சயமாக முடியும். பூரணர் ஆக முடியும். ஆமீன் சொல்லுங்க. நீதியிலோ பரிசுத்தத்திலோ ஜெபத்திலோ நீங்க எதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ, ஆமீன், குணத்திலோ சகலவற்றிலும் நீங்கள் பூரணர் ஆகும்படியாகத்தான் இயேசு இருக்கிறார். இயேசுவே உங்களுக்கு பதிலாக இருக்கிறான். ஆனா இது எல்லாத்துக்கும் விசுவாசம் தான் அடிப்படை. எல்லாத்துக்கும் எதுதான் அடிப்படை? அந்த விசுவாசத்தினால்தான் அவர்களும் ஜெயித்தார்கள், நாமும் ஜெயிக்க போகிறோம். ஆமீன். அவர்கள் விசுவாசித்த காரியம் வேற, நாம விசுவாசிக்கிற காரியம் வேற. இது ரெண்டு தான் வித்தியாசம். அவர்களுக்கும் அடிப்படை விசுவாசம் தான், நமக்கும் அடிப்படை என்னதான்? விசுவாசம் தான். நம்முடைய விசுவாசம் இயேசு. நம்முடைய விசுவாசம் என்னது? யாரு? இயேசுவாக இருக்கிறார். ஆமீன். ஆகவே கவனிங்க, அவர்களுக்கு இல்லாத விசேஷித்த ஒன்றை, ரட்சிப்பை, இயேசுவை, இயேசுவின் இரத்தத்தை, ஆமீன், நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அந்த இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? கழுவப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் வேதம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 12:3 வாசிங்க. எபிரேயர் 12:3 என்ன சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. ஆகையால் இளைப்புள்ளவர்களாய் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. எல்லாரும் சொல்லுங்க, ஆகையால். எல்லாரும் சொல்லுங்க, ஆகையால். எதனால்? இயேசு இருக்கிறபடியால். இயேசுவே எனக்கு பதிலாக இருக்கிறபடியால். இயேசுவே என்னை பூரணப்படுத்துகிறவராய் இருக்கிறபடியால். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே என்னில் விசுவாசத்தை துவக்கினார். சொல்லுங்க, இயேசுவே என்னில் விசுவாசத்தை துவக்கினார். இயேசுவே அதை பூரணப்படுத்துகிறார். என்னோடு கூட இருந்து என்னை நடத்துகிறவராய் இருக்கிறபடியால், ஆகையால் நான் சோர்ந்து போவது இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, ஆகையால் நான் என்ன செய்வதில்லை? ஆமேன். என் ஆத்துமாவில் இவர் சொல்றாரு, உங்கள் ஆத்துமாக்களில் நீங்கள் என்ன செய்யாதீங்க? சோர்ந்து போகாதிருங்கள். ஏன்? இயேசு உண்டு. ஏன்? இயேசு இருக்கிறபடியால் சோர்ந்து விடாதே. ஆமேன். அதான் இவர் சொல்றாரு, இயேசு உங்களுக்காக யார் இருக்கிறா? ஆபிரகாமோடு இல்லாத இயேசுங்க. ஆமீன். இல்லையா? ஈசாக்கோடு இல்லாத இயேசு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம். ஆமீன். நீங்களாம் 4000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தா எப்படி இருந்திருப்பீங்க நினைச்சு பாருங்க. ஆமீன். செங்கம்மால தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கணும். கவனிக்கிறீங்களா? கல் சுமந்துட்டு இருந்திருக்கணும். சிலரெல்லாம் காலில் சங்கிலியை கட்டி என்ன செஞ்சிருப்பாங்க? அடிமையாக வச்சிருந்து. அப்படிலாம் இருந்தது அந்த காலத்தில். கவனிக்கிறீங்களா? இல்லைங்களா? ராஜாவுக்கு கீழே தான் இருந்திருப்போம். போர் சேவகனாக இருந்திருக்கலாம். கவனிக்கிறீங்க? எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது. ஆனால் நல்லா கவனிங்க, நல்ல வேலை அப்போ நம்ம என்ன செய்யலை? பிறக்கலை. ஆமாவா இல்லைங்களா? ஏன் பிறக்கலை? இதை ஏன் நம்ம நல்ல காலம்னு சொல்கிறோம்னா, இது இயேசு வந்துவிட்ட காலம். ஆமேன்னு சொல்லுங்க. அது இயேசு இல்லாத காலம். அது இயேசு இல்லாத காலம். இது இயேசு. ஆமேன். இது இயேசு நம்மோடு இருக்கிற காலம். இது நம்ம காலம். பாட்டு எழுதியிருக்கிறாரா இல்லையா? இல்லையா? இது நம்ம காலம், இது இயேசுவின் காலம். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அதனால தான் எபிரேயர் 1:1 அப்படியே ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது? பூர்வ காலங்களில். எப்படி ஆரம்பிக்குது?
அப்புறம் கடைசி காலம் அப்படின்னு பேசுகிறது. இந்த கடைசி நாட்கள் அப்படின்னு பேசுது. எபிரேயர் 1 அதிகாரம் 1 என்ன சொல்லுது? பூர்வ நாட்கள். பூர்வ நாட்கள்னா என்னது? இயேசுக்கு முந்தின நாட்கள், இயேசு பிறப்பதற்கு முந்தின நாட்கள். ஆமென். அப்புறம் என்ன சொல்லுகிறது 2 இந்த கடைசி நாட்கள் அப்படின்னா எப்போ சொல்றாரு? இது எப்போ எழுதப்பட்டது? 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. அப்பமே சொல்றாரு கடைசி நாள்னா என்ன அர்த்தம்னா அது பூர்வ காலம், இது கடைசி காலம்னா இது நம்ம காலம், இது இயேசுவின் காலம், இது கிருபையின் காலம், இது இரக்கத்தின் காலம், இது ரட்சிப்பின் காலம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க இம்மானுவேல் என்றால் தேவன். சொல்லுங்க இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்க தேவன் உங்களோடு இருக்கிறார். பக்கத்துல கைப்பிடிச்சுங்க, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமேன். இந்த காலம் ஆமேன். இது இயேசுவின் காலம், இது என்னுடைய காலம், இது என்னுடைய. ஆகவே நான் சோர்ந்து போவதில்லை. அதான் எழுதுகிறார். ஆகவே நான் என்ன செய்வதில்லை? சோர்ந்து போவதே இல்லை. ஆமேன் சொல்லுங்க. அப்ப இதை குறித்து சொல்லும் போது எபிரேயர் 12 அதிகாரத்துல 1 2 காரியங்களை முக்கியப்படுத்தி பேசுகிறார். அதை வாசிப்போம். எபிரேயர் 12:1 மீண்டும் வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், என்ன சொல்றாரு? முதலாவது என்ன சொல்றாரு? பாரமான யாவற்றையும், அடுத்து நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும், இந்த ரெண்டையும் என்ன செய்யுங்க? தள்ளி விட்டு அப்படிங்கிறார். பாவத்தை மட்டும் இல்லை, பாவத்தைக்கு அப்புறம் தான் கம்மா வந்திருக்கணும். பாவத்தையும் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா? அதுக்கப்புறம் தான் கம்மா வந்திருக்கணும். ஆனால் தள்ளி விட்டுக்கு அப்புறம் கம்மா வந்துடுச்சு, அதனால அதை விட்டுருங்க. இப்போ என்னன்னா நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற பாரத்தையும், ஐ மீன் பாரமான, எல்லாரும் சொல்லுங்க பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு, ரெண்டும் என்ன செய்யுங்க? தள்ளி விடுங்க. ஏன்னா ரெண்டும் உங்களுக்குரியது இல்லை. ரெண்டும் யாருக்குரியது இல்லை? சொல்லுங்க எனக்குரியது இல்லை. பாரம் எனக்குரியது இல்லை, நான் பாரத்தை சுமக்க மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்க பாரம் எனக்குரியது இல்லை, நான் பாரத்தை சுமக்க மாட்டேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதலை தருவேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆமீன். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் என்ன செய்யுங்கள்? வைத்து விடுங்கள் என்று வார்த்தைக்கு வார்த்தை பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படிங்கிறார். அப்ப நீங்களும் நானும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்கள். பாரத்தை தள்ளிவிட்டு, எல்லாரும் சொல்லுங்க பாரத்தை தள்ளி விடுகிறேன். சொல்லுங்க பாரத்தை என்ன செய்கிறேன்? தள்ளி விடுகிறேன். கவலைய, பாரம்னா என்னது? அதான் மனதில் ஆத்துமாக்கள் சோர்ந்து போகாதபடின்னு சொல்றார் இல்லையா? மனசுல போட்டு கவலை பாரம், என்ன நடக்க போகுதோ, ஏது நடக்க போகுதோ, எப்படி நடக்க போகுதோ, நல்லா இருப்பாங்களோ மாட்டாங்களோ, பிள்ளைய கட்டி கொடுத்தாச்சே இல்லைங்களா, அது நடந்துட்டே, வீடு கட்ட போகிறோமே, பணம் வரப்போதா, கல்யாணம் முடிக்க போகிறோமே இல்லைங்களா, படித்தாச்சே, வேலை கிடைக்க போதா இல்லைங்களா, நடக்க போதா, இதுவா அதுவா, இதெல்லாம் என்ன செய்யுங்கன்னா நல்ல கவனிங்க. நீங்களே போட்டு சுமந்து கொண்டு இருக்கிறதுனால தான் ஒன்றும் நடக்கலை. கவனிக்கிறீங்களா? ஏன் முக்கியமானது? பாரத்தை நாம சுமக்கும் போது என்ன நடக்குது? பாரத்தை நாம் சுமப்பது என்றால் என்ன அர்த்தம்னா, நான் இதுக்கு என்ன செய்வதுன்னு நீங்க அலைந்து திரிந்து பிரயாசப்படுவது தான் பாரத்தை நாம் சுமப்பது. இந்த விஷயத்துல பாரத்தை அவர் சுமப்பது என்றால் அவர் என்ன செய்ய போகிறார்? ஆமென். உங்களுக்கு வாழ்க்கையில நீங்களே செய்யணுமா, அவர் செய்யணுமா? இயேசுதான் செய்யணும். எல்லாரும் சொல்லுங்க இயேசுவே பதில். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஓ ஹல்லேலூயா. இயேசுவின் மேல் என் பாரத்தை வைக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க இயேசுவே என் பாரத்தை சுமக்கிறவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. என் பாரத்தை சுமக்கிறவரே. நம்மால முடியாதுங்க. பாரத்தை சுமப்பது மனிதனுடைய வேலை அல்ல, மனிதனுடைய தகுதி அல்ல, மனிதனால முடியாது. மனிதனால் என்ன செய்ய முடியாது? அதை குறித்து ஆண்டவர் பேசும்போது இயேசு கிறிஸ்து மத்தேயு 6 அதிகாரத்தில் சொல்றாரு, உங்கள் தலையில் ஒரு முடியை கூட உங்களால் என்ன செய்ய முடியாது? கருப்பாக்க முடியாது. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க அப்படிங்கிறார். ஒன்றும் செய்ய, மிகவும் அற்பமான காரியங்கள் கூட உங்களால் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? கவலையெல்லாம் படாதீங்க. இயேசு மேல உங்கள் பாரத்தை, கவலைகளை வைத்து விடுங்கள். ஆமீன் சொல்லுங்க. இதுதான் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. யாருக்கு? விசுவாசிகளுக்கு. அறியாதவர்களுக்கு அது அறியாதவர்களாக இருக்கட்டும், அறிந்தவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு. இப்ப நம்ம ஒரு உதாரணத்தை பார்ப்போம். என்னாமத்தின் புஸ்தகத்துல 11 அதிகாரம், பழைய ஏற்பாடுல
வேகமாக நாம திருப்போம். என்னாகமம் 11:11 கர்த்தரை பார்த்து என்ன செய்யறாரு? புலம்பி சொல்றாரு. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்களை எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வரப்பண்ணினது என்ன அப்படிங்கிறார். கவனிக்கிறீங்களா? ஏன்னா அவனால் பாரத்தை சுமக்க முடியல. அவனால பாரத்தை சுமக்க முடியாது. கர்த்தரும் அவனுக்கு பாரத்தை சுமத்தலை, இல்லைங்களா? எங்க புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது கவனிங்க, எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மோசே எங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்தாரு, நீர் என்னத்தை கொடுக்குறீன்னு கேட்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வார், உங்களுக்கு அப்பத்தை கொடுத்தது மோசே இல்லைங்க, தேவன் தான் கொடுத்தாரு அப்படிம்பார். உங்களுக்கு அப்பத்தை கொடுத்தது யாரு? தேவன் தான். ஏன் தெரியுமா அந்த வார்த்தையை சொல்றாருன்னா, ஏன்னா எல்லாரும் மோசையே பார்த்துட்டு இருந்தாங்க. இது மோசையுடைய தப்பு இல்லைங்க, ஜனங்களுடைய தப்பு. இங்க என்ன பிரச்சனைனா மோசையுடைய தப்பு இல்லை, எல்லாருடைய ஜனங்களும் யாரையே பார்த்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு தண்ணி இல்லையேன்னு யாரை தான் கேட்டாங்க? மோசைகிட்ட கேட்டாங்க. எங்களுக்கு உணவு இல்லையேன்னு யார்கிட்ட தான் கேட்டாங்க? மோசைகிட்ட தான் கேட்டாங்க. கவனிக்கிறீங்களா? எந்த பிரச்சனைலாம் யார்கிட்ட தான் கொண்டு போனாங்க? மோசைகிட்ட தான் கொண்டு போனாங்க. யாரும் தேவன்கிட்ட கொண்டு போகலை. அதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு விழுந்து போனதுக்கு காரணம் மோசே இல்லைங்க, பதில் தேவனே பதில். எல்லாரும் சொல்லுங்க இயேசுவே பதில். எல்லாரும் சொல்லுங்க இயேசுவே பதில். சொல்லுங்க இயேசுவே பதிலாக இருக்கிறார். எந்த மனுஷன்ட்டி உங்க பாரத்தை கொண்டு போய் வைக்காதீங்க. எந்த மனிதன்ட்டி உங்க பாரத்தை கொண்டு போய் என்ன செய்யாதீங்க? வைக்காதீங்க. வேதம் என்ன சொல்லுது? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. இந்த ஜனங்களுக்கு தண்ணி இல்லையா? மோசே தண்ணிக்கு என்ன செய்வோம்? உணவு இல்லையா? என்ன சொன்னாங்க? மோசே நாங்க என்ன செய்வோம் உணவுக்கு? பார்வோன் பின்தொடர்ந்து வருகிறானா? மோசே ஏன் எங்களை இங்க கொண்டு வந்தீர்? பார்வோன் கையில சாகிறதுக்காக கொண்டு வந்தீர், இப்ப என்ன செய்ய போகிறீர் எங்களை தப்புவிக்கன்னு? ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் யாரை தான் போட்டு நெருக்குனாங்க? மோசையை போட்டு நெருக்குனாங்கங்க. உங்களுக்கு சேலை வேணும்னா வீட்டுக்காரரை ஏன் போட்டு நெருக்குறீங்க? கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு அது இல்லை இது இல்லைன்னு யாரை போட்டு ஏன் நெருக்குறீங்க? முதல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் மேல உங்க பாரத்தை வைங்க. மனுஷனை போட்டு பாரப்படுத்தினீங்கன்னா நீங்க இன்னும் புரியாதவர்களாக அறியாதவர்களாக இருக்கிறீங்க. அது உங்களை எங்கும் கொண்டு செல்லாது. அவனையும் அது வழி தப்பி போக வைக்கும். அவனையும் புலம்ப வச்சு, ஏண்டா இந்த ஜனங்களை நடத்திட்டு வந்தோம், ஏண்டா கல்யாணம் முடிச்சோம், ஏண்டா பிள்ளைகளை பெற்றோம், ஏண்டா சபையை நடத்தோம், ஏண்டா இதை செய்தோம் அதை செய்யறோம், என்ன செஞ்சிடும்? ஒரு மனுஷனை புலம்ப வச்சிருங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு மனுஷன் என்ன செஞ்சிடும்? புலம்ப வச்சிடும். ஒரு பாஸ்டர் சொல்றாரு, அவர் டூர் போயிருக்கிறாரு வருஷத்துல பல வருஷம் கழிச்சு. அப்போதான் என்ன செய்யறாரு? டூர் போயிருக்கிறாரு. அங்க போகும்போது 3 நாள் அவருக்கு சந்தோஷம். அவர் சொல்றாரு, என்னங்க விஷயம்னா, நான் ஊர்ல இருந்தேன், நான் ஃபோன் வந்துட்டே இருக்கும். என்ன ஃபோனு? பாஸ்டர் கோழி முட்டை போடல, ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் எங்க வீட்டுக்காரர் அடிக்கார, ஜெபம் பண்ணுங்க. ஐயா எங்களுக்கு அதை செய்யுங்க. நொய்யான்னு ஃபோன் வந்துட்டே இருக்கும். ஐயா இன்னைக்கு தான் ஐயா நிம்மதியா இருக்கு அப்படிங்கிறார். கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு தான் எப்படி இருக்கிறேன்? நிம்மதி. உண்மையில் அதாங்க நிம்மதி. ஆமீன் சொல்லுங்க. விசுவாசிகள்லாம் யாரை தான் பார்க்கணும்? பாஸ்டரை பார்க்கவே கூடாது, பாஸ்டர்கிட்ட சொல்லவும் கூடாது. ஆமீன் சொல்லுங்க. அவங்க தான் வளர்ந்த விசுவாசிகள். ஆமீன் சொல்லுங்க. அவங்க தான் யாரு? வளர்ந்த விசுவாசிகள், நல்ல விசுவாசிகள், தெளிவுள்ள விசுவாசிகள். ஆமீன் சொல்லுங்க. அதனால கவனிங்க. அவர் சொல்றாரு, கவனிங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையானாலும் மோசையை போட்டு ஏன் நெருக்கிறீங்க? பிரதர் உங்களைத்தான் நம்பி இருக்கிறேன். 100 ரூபா நீங்கள் தான் எனக்கு தரணும், நீங்கள் தான் எனக்கு தரணும். 500 ரூபா நீங்கள் தான் தரணும், 1000 ரூபா நீங்கள் தான் தரணும். அது உங்களையே நான் நம்பி இருக்கிறேன்னு ஒரு மனுஷனை போட்டு நெருக்கிறது அவிசுவாசத்தின் உச்சமாக அது இருக்கிறது. எதற்கு உச்சமாக இருக்கிறது? அவிசுவாசத்தின் உச்சம் என்பது ஒரு மனிதனை சார்ந்து வாழ்வது. கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு சிறிதோ பெரிதோ, எல்லாரும் சொல்லுங்க சிறிதோ பெரிதோ, 1 1000 ஆமேன், 1 ரூபாயோ 1 லட்சமோ கோடியோ, ஆமேன், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. உங்களை போட்டு நெருக்கி 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 பண்ணுறதுக்கு எனக்கு தெரியும். ஆமேன். ஜெப குறிப்பை எழுதி கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. சபைக்கு இவ்வளவு தேவை, அது தேவை, இது தேவை, கட்டுமான பணி கொடுக்காம இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? நீங்கள் செய்கிற வேலையில் நன்மை கிடைக்குமா? நீங்கள் ரூபா கொடுக்காம இருக்கீங்களா? சர்ச்சு வேலைலாம் நடந்துட்டு இருக்கு, இப்படி கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சம்பளம் கூடும்? இப்படியெல்லாம் பேசி உங்களை போட்டு என்ன செய்ய முடியும்? நெருக்க முடியும். இல்லை, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. சபை கட்டுமான பணி ஆனாலும் சரி, எதுனாலும் சரி,
யார் மேலே தான் பாரத்தை வைக்கணும்? யார்கிட்ட தான் சொல்லணும்? யார்கிட்ட தான் கேட்கணும்? சொல்லுங்க, யார்கிட்ட தான் கேட்கணும்? கர்த்தர் மேலே. ஆமேன்னு சொல்லுங்க. யார்கிட்ட தான் கேட்கணுங்க? இந்த ஜனங்கள்லாம் போட்டு தும்முனாலும் யாரு தான்? மோசே. உட்கார்ந்தாலும் யாரு தான்? மோசே. தண்ணி வரலையா? மோசே. ஆமேன் இல்லைங்களா? எதுக்கு எடுத்தாலும் யாரு தான்? மோசே தான். மோசையா ஒன்று கிடைக்கலையா? முதல்ல மோசையை கூப்பிடுங்க. அவர் என்னையா ஆளு? அவர் என்ன ஆளு? எகிப்திலிருந்து எங்களை கூட்டு வந்தார. எகிப்திலிருந்து கூட்டு வந்தது மோசே நீங்க நினைச்சா அது மகா பெரிய தப்பு. எகிப்திலிருந்து உங்களை கூட்டு வந்தது உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமேன்னு சொல்லுங்க. நம்மை நடத்தி வந்த மோசேக்கு என்ன ஆச்சோ தெரியல அப்படிங்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? மோசே மேலே போய் 40 நாள் தங்கி இருக்கிறான். தங்கி இருக்கும்போது ஜனங்கள் சொல்றாங்க, நம்மை நடத்தி கொண்டு வந்த மோசேக்கு என்ன ஆச்சு? எங்க நடத்தி கொண்டு வந்தது மோசே இல்லைங்க, கர்த்தர். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் செங்கடலை பிளந்தது மோசையா? இல்லைங்க, கர்த்தர். வானத்திலே மன்னாவை கொடுத்தது யார்? மோசையா? இல்லைங்க, உங்கள் தேவனே உங்களுக்கு கொடுத்தார் என்று இயேசு கிறிஸ்து அதைத்தான் தெளிவுபடுத்தி சொன்னார். மோசே இல்லை. யார் தான் கொடுத்தது? கர்த்தர் தான் கொடுத்தார். எப்பெல்லாம் கொடுத்தார் தெரியுமா? எப்பெல்லாம் கொடுத்தார் தெரியுமா? அவங்க எகிப்தை விட்டு வெளியே வந்து ஒரு வாரம் 3 நாட்களுக்கு அப்புறமே மன்னாவை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். கவனிக்கிறீங்களா? மன்னாவை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. 40 வருஷம் கொடுத்தாரு. அதுக்கு இடையில என்னெல்லாம் நடந்தது தெரியுமா? மோசே மலையில போய் ஏறி உட்கார்ந்து இருக்கிறான் தெரியுமா? உட்கார்ந்து தேவனோடு பேசி கட்டளைகளை பெற்று கொண்டு இருக்கும்போது கீழே ஒரு கண்ணுக்குட்டியை உண்டாக்கி வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டயத்துல வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் எழுந்து உட்கார்ந்து புசிக்கவும் விளையாடவும் ஆரம்பித்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த புசிக்கிறதுக்கு அந்த டயத்துல யாருதான் மன்னா கொடுத்தா? அந்த டயத்துல யாரு தாங்க மன்னா கொடுத்தா? தேவனை விரோதித்து தேவனுக்கு விரோதமாக விக்கிரகத்தை பண்ணி வணங்கின அந்த நேரத்திலும் அவங்களுக்கு உணவு கொடுத்தது யாரு தான்? தேவன் தாங்க கொடுத்தார். 40 நாள் மோசே மலையில இருக்கும்போது அந்த டயத்திலையும் அவங்களுக்கு யாரு தான் மன்னா கொடுத்தா? தேவன் தான் கொடுத்தார். ஆனா இத்தனையும் செய்தும் பாருங்க, ஜனங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் யாரை தான் போட்டு நெருக்குனாங்க? மோசே. கவனிங்க, யாரையும் நீங்க நெருக்காதீங்க. பணமா பிரச்சனையா? உங்க குடும்பத்துல பிரச்சனையா? ஆமேன். சும்மா ஊரெல்லாம் போட்டு யாரையும் போட்டு நெருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு பண தேவையா? யாரையும் போட்டு என்ன செய்யாதீங்க, நெருக்காதீங்க. முடிஞ்சா அவர் பாதத்துல விழுங்க. ஹல்லேலூயா. அவர் பாதத்தில் என்ன செஞ்சுங்க? கடங்க. இயேசுவே இயேசுவே இயேசுவே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க தேவனே தேவனே தேவனே, எனக்கு ஒரு வழி காட்டுங்க என்று சொல்லி அவர் பாதத்தில் விழுங்க. நீங்க கொடுத்தால் ஒழிய நான் பணத்துக்கு எங்கேயும் போக மாட்டேன், யார்ட்டையும் கேட்க மாட்டேன்னு சொல்லி அவர் பாதத்தில் விழுந்து அவரை போட்டு நெருக்குங்க, அவரை பாரப்படுத்துங்க. அதைத்தான் அவர் விரும்புகிறாரு. ஆமீன் சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? எந்த பிரச்சனையானாலும் சரி, கணவர் அடிக்கிறாரா? ஆமீன். மனைவி சரியில்லையா? பிள்ளைகள் சரியில்லையா? பணம் இல்லையா? பொருளாம் பிரச்சனையா? குடும்பத்தில் குழப்பமா? என்ன ஆனாலும் சரி, என்ன செய்யாதீங்க, சும்மா ஃபோன் பண்ணி யாரையும் போட்டு நெருக்காதீங்க. பணமோ பொருளோ ஆமீன் பிரச்சனையோ சவாலோ, இயேசு பதிலாக இருக்கிறார். தேவனே நமக்கு பதிலாக இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. யார் பதிலாக இருக்கிறார்? இயேசுவே பதிலாக இருக்கிறார். அதனால தான் இயேசுவை நோக்கி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசுவை நோக்கினா என்ன அர்த்தம்? கண்களை அவர் மேல வச்சு, சிந்தை அவர் மேல வச்சு, நோக்கத்தை அவர் மேல வச்சு, நம்பிக்கை அவர் மேல வைத்து நீங்க என்ன செய்யுங்க? தொடர்ந்து ஓட கடவோம். இங்க மோசே என்ன சொல்றாருங்க? ஆமீன். என்னால முடியல, இந்த ஜனங்கள் எல்லாம் நானா பெற்றேன், இந்த ஜனங்கள் எது எடுத்தாலும் என்கிட்ட வர்றாங்க ஆண்டவரே, எது எடுத்தாலும் என்ன செய்யறாங்க? என்கிட்ட தான் வர்றாங்க, என்னைய போட்டு பாடப்படுத்துறாங்க, நான் என்னைய விட்டுருங்கன்னு சொல்றான். என்னை என்ன செஞ்சிருங்க? விட்டுருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கதறுகிற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு? பிரச்சனை பெருசாயிடுச்சு. ஏன்னா இந்த ஜனங்கள் தங்கள் பாரத்தை எல்லாம் யார் மேல வைத்தார்கள்? அதை சொல்றேன் பாருங்க. ஒரு மனுஷனாக இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் ஆமீன் என் மேல சுமத்திட்டீரே ஆண்டவரே, எனக்கு உபத்திரவம் வர பண்ணிட்டீரே, எனக்கு கஷ்டத்தை உண்டாக்கிட்டீரே, எனக்கு எதை உண்டாக்கிட்டீரு? கஷ்டத்தை உண்டாக்கிட்டீரே அப்படின்னு சொல்லி பாருங்க. அவன் புலம்புகிறான். அறியாம என்ன செய்கிறான்? புலம்புகிறான். ஏனென்றால் இது ஜனங்களுடைய தப்பு. யாருடைய தப்பு? ஜனங்கள் என்ன சொல்றாங்க? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல பாருங்க, 6ஆம் வசனத்துல என்ன சொல்றாங்க பாருங்க. அங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களுக்கு இப்ப சாப்பாடு தண்ணீர் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா என்ன கிடைக்கலன்னா, ஸ்பெஷல் சாப்பாடு கிடைக்கல. என்ன கிடைக்கல?
ஸ்பெஷல் சாப்பாட்டில் ஹாஸ்டலில் ஒரே தக்காளி சாதம் தான் போடுறாங்க. ஓ சரியில்லை. வீட்டில் ஒரே என்னதான் சாம்பார் தான் என்ன செய்கிறாங்க போடுறாங்க. டெய்லி ஒரே வெள்ளைச்சோறாக இருக்குது. அந்த பிரச்சனை. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, கவனிங்க. 4ஆம் வசனத்தில், பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியாரான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் கேட்குறாங்க. இறைச்சி எங்க? ஆமீன் இல்லையா? ஸ்பெஷல் சாப்பாடு எங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்க? 5ஆம் வசனத்தில் பாருங்க, நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் என்ன செய்கிறோம்? நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் என்ன செய்கிறது? வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். 6ஆம் வசனத்தில் என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக என்ன இல்லை? எங்க கண்களுக்கு முன்பாக வேற ஒன்றுமே இல்லையா? கண்களுக்கு முன்பாகத்தான் நீங்க வாசிச்சீங்கன்னா யாத்திராகமம், எண்ணாகமம், உபாகமம், லேவியராகமம் புஸ்தகத்தில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரத்யட்சமாக காணக்கூடிய அளவில் பகலில் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு மேலே மேகம் இருக்குமா, இரவில் ஆசரிப்பு கூடாரத்துக்கு மேலே அக்கினி இருக்குமா. பிரத்யட்சமாக ஜனங்கள் காணும்படியாக இருந்தது என்று எழுதப்பட்டது. ஆமீன். நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தள்ளி அந்த ஆசரிப்பு கூடாரம் இருந்துச்சுன்னா மேலே பகலில் பார்த்தீங்கன்னா மேகம் தங்கி இருக்கும், இரவில் அக்கினி இருக்கும். இது ரெண்டுமே தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது, தேவனுடைய சமூகத்தை குறிக்கிறது. ஆமீன். அந்த கண்கள், இந்த ஜனங்களுடைய கண்கள் தேவ பிரசன்னத்தை கூடாமல் கண்கள் என்ன செய்யப்பட்டிருந்தது? மறைக்கப்பட்டிருந்தது. அல்லது கண்களை வேற எதன் மேலேயோ வச்சிருந்தாங்க. எதன் மேலே வச்சிருந்தாங்க? சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மன்னாவை தவிர வேற ஒன்றும் இல்லையா. ஆமீன். கண்கள் எது மேலே தான் இருக்கு? சாப்பாடு மேலே தான் இருக்கு. கவனிக்கிறீங்களா? கண் எது மேலே இருக்கு? தேவன் மேலே இல்லை. கவனிக்கிறீங்களா? அருமையாக தேவன் வழி நடத்தி வந்தா. பகலிலே மேகஸ்தம்பம், கண்கள் காண முடியல. இரவிலே அக்னி ஸ்தம்பம், கண்களால் அதை பார்க்க முடியல. எகிப்திலே 10 அற்புதங்கள், அதை கண்கள் கண்டு என்ன செய்தது? மறந்து போனது. நல்லா கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அதனால தான் எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, உங்கள் பார்வையை, உங்கள் கண்களை, உங்கள் சிந்தையை வேற எதன் மேலே வைக்காதீங்க. யார் மேலே வைங்க? இயேசுவின் மேலே வைங்க. ஆமீன் சொல்லுங்க. யார் மேலே வைங்க? இயேசுவின் மேலே வைங்க. பாரத்தை சுமப்பது உங்கள் வேலையும் இல்லை, எந்த மனிதன் வேலையும் இல்லை. நல்ல கவனிங்க. நீங்கள் பாரத்தை உலகத்தின் மேல் வைத்தால் உலகம் ஏற்றுக்கொள்ளாது. பாரத்தை இன்னொரு மனிதன் மேல் வைத்தால் இன்னொரு மனிதன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நல்ல சிந்தனை பண்ணீங்க. உங்க பாரத்தை எந்த மனிதனாவது ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்வான்னு நினைக்கிறீங்க? உங்க கஷ்டத்தை யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்வானா? நீங்க சொல்லுவீங்க ஃபோன் பண்ணி, ஆனா அவனால ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆமீன். இறங்குமா? பாரம் இறங்குமா? நிச்சயம் இறங்காது. எந்த மனிதனாலையும் உங்கள் பாரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. பாரத்தை உங்களுக்கு திருப்பி தருவான். பாரத்தை உங்களுக்கு என்ன செய்வான்? திருப்பி தருவதான் மனிதனின் பழக்கம், உலகத்தின் பழக்கம். ஆனா பாரத்தை நீங்கள் இயேசுவின் மீது வைக்கும்போது அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதை அவர் என்ன செய்கிறார்? உங்கள் கவலைகளை ஏற்றுக்கொள்கிறார், உங்கள் பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்கிறார். நீங்கள் புலம்புவதை அவர் என்ன செய்கிறார்? அமர்ந்து கேட்கிறார். நீங்கள் கண்ணீர் விட்டு கதறி சொல்லுவதை உட்கார்ந்து கேட்கிறார். எனக்கு அது இல்லை, இது இல்லை, ஐயோ சாப்பிட வழி இல்லை, நீங்கள் ஒரு மனுஷன்ட்டு போய் சொல்லும்போது என்ன தெரியுமா செய்வான்? உள்ளத்தில் ஏன்ட்ட ஏன் வந்து சொல்ற? வெளியில ஒருவேளை அப்படியா பிரதர், அப்படியா, உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார் பிரதர் அப்படின்னு அவன் வெளியில வாயில சொன்னாலும் அவன் உள்ள என்ன செய்யாது? அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கவனிக்கிறீங்களா? நீங்கள் புலம்புவதையும் நீங்கள் கஷ்டப்படுவதையும் உங்கள் பாரத்தையும் யார்கிட்ட தான் சொல்லணும்? சொல்லுங்க, யார்கிட்ட தான் சொல்லணும்? தேவனிடம், இயேசுவிடம். யாரிடம் சொல்லுங்க? இயேசுவே என் பாரத்தை சுமப்பவர். கர்த்தர் மேல, எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் மேல என் பாரத்தை வைக்கிறேன். இயேசுவின் மேல என்ன செய்கிறேன்? என் பாரத்தை என்ன செய்கிறேன்? வைக்கிறேன். பாரத்தை நான் வைத்துக் கொள்ள மாட்டேன், தள்ளி விடுவேன். சொல்லுங்க, பாரத்தை நான் என்ன செய்வேன்? தள்ளி விடுவேன் அப்படின்னு என்ன செய்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இயேசு மட்டுமே. எல்லாரும் சொல்லுங்க,
இயேசு மட்டுமே பாரத்தை என்ன செய்ய முடியும்? சுமக்க முடியும். அதனால தான் இயேசுவே பதிலாக இருக்கிறார். இயேசுவே யாராக இருக்கிறார்? நீங்கள் உங்கள் கஷ்டத்தை எத்தனை லட்சம் மனுஷன்ட்ட போய் சொன்னாலும் உங்கள் பாரம் இறங்காது, உங்களுக்கு பதில் கிடைக்காது. இயேசு தான் பதில். யார் தான் இருக்கிறா? இயேசு தான் பதில். பணமா, பிரச்சனையா, சவாலா, எதுனாலும் சரி, யார் இடத்துல போங்க? இயேசுவின் இடத்துல போங்க. என்ன நடந்தாலும் இயேசுவிடம் ஒரு பதில் உண்டு, ஒரு வழி உண்டு, அவரால் செய்ய முடியும். சொல்லுங்க இல்லைங்களா? ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கவனிங்க, எபிரேயர் 12:2 2 காரியத்தை சொல்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு? நம்முடைய பாரமான யாவற்றையும் அடுத்து சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் என்ன செய்து விட்டு தள்ளிவிட்டு அப்படின்னு சொல்லுகிறாரா? ரெண்டாவது நாம தள்ளிவிட வேண்டிய காரியம் என்னது? ரெண்டாவது தள்ளிவிட வேண்டிய காரியம் முதல்ல பாரம். ஏன் இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த ரெண்டு காரியமும் உங்களை என்ன செய்கிறது அப்படின்னா, இயேசுவின் மேலே உள்ள உங்களுடைய பார்வையும் சிந்தையும் அது விளக்க செய்கிறது. நீங்க பாரத்தை ஏற்றுக்கொள்ளும் போதும், பாவத்தை நீங்கள் வைத்திருக்கும் போதும், உங்கள் பார்வையும் உங்கள் கவனமும் நோக்கமும் இயேசுவிடமிருந்து என்ன செய்கிறது? வழி மாறுகிறதாக இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? பேதுரு படகை விட்டு இறங்கி தண்ணீரில் நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தண்ணீரில் நடப்பது என்று சாதாரண காரியம் இல்லை. தண்ணீரில் நடப்பது என்பது சாதாரண காரியம் இல்லை, இல்லைங்களா? ஆனால் பேதுரு நடந்தான், கொஞ்ச தூரம் நடந்தான். இது யாருமே செய்ய முடியாத ஒன்றை யாரு செய்தா? பேதுரு செய்தா. ஆனால் அற்ப காலம்தான் அவனுக்கு என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது. அதனால தான் அற்ப விசுவாசி என்று சொன்னார். ஏன் அப்படின்னா, என்ன நடந்தது இடையில அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, அவன் காற்றையும் கடலையும் கண்டு பயந்த போதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. காற்றையும் கடலையும் கண்டு தன் கண்களை, தன்னுடைய சிந்தையை, தன்னுடைய நோக்கத்தை, கவனத்தை இயேசுவிடத்திலிருந்து திருப்பிட்டான். இயேசுவிடத்திலிருந்து என்ன செஞ்சிட்டான்? திருப்பிட்டான். மகன் மேல கவனத்தை வச்சுட்டான். மகன் மேல, மகதான் நம்மளை ஆதரிப்பாள், மகன்தான் நம்மளை ஆதரிப்பான், இல்லைங்களா? இல்லை, மகனும் மகளும் கைவிட்டாலும் என் சித்தி என்னை கைவிடவே மாட்டாள். இல்லையா? வசனத்தெல்லாம் மாத்தியாச்சு. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் தம்பி என்னை ஆதரிப்பார். என் தம்பி என்ன செய்வார்? என்னை ஆதரிப்பார். இல்லைங்களா? அப்படியாங்க? இல்லைங்க. சிலருக்கு யார் மேல கண்கள் இருக்கு? மனுஷர்கள் மேல, உறவினர்கள் மேல, நண்பர்கள் மேல. கவனிக்கிறீங்களா? இல்லை, கண்களை கர்த்தர் மேல் வைத்து விடு. நோக்கத்தை, சிந்தையை, பாரத்தை, கவனத்தை நெருக்க, எதனாலும் சரி, ஒரு மனுஷனை போட்டு நெருக்குவதை விட்டுவிட்டு இயேசுவிடத்திலே உங்களுடைய பாரத்தை, உங்கள் நெருக்கத்தை, உங்களுடைய கவலைகளை, உங்களுடைய பிரச்சனைகளை ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும், அதனால தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே, விண்ணப்பத்தினாலே, வேண்டுதலினாலே யாருக்கு தெரியப்படுத்துங்கள்? தம்பிக்கு தெரியப்படுத்துங்களா? இல்லை, மகனுக்கு தெரியப்படுத்துங்களா? கணவருக்கு தெரியப்படுத்துங்களா? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். யாருக்கு தெரியப்படுத்துங்கள்? அவருக்கு தெரியப்படுத்தி அவர் மூலமாக வந்தால் எனக்கு அது ஆசீர்வாதம். சொல்லுங்க. அவருக்கு தெரிய நிறைய பேருக்கு இன்னைக்கு அதெல்லாம் கிடையாதுங்க. கையில் இருக்கு, செலவு பண்ணுறேன். செலவழிச்சால என்ன? வீட்டுக்காரர் தருவார், பையன் தந்துடுவான், மகா தந்துடுவா. இல்லையா? மருமகன்ட்ட வாங்கிடலாம், மகாட்ட வாங்கிடலாம், யார்கிட்டயாவது வாங்கிடலாம். கத்தரா? எதுவுமே கத்தரை பற்றிலாம் ஒரு சிந்தையும் கிடையாது. தேவனா? இயேசுவா? ஏன்னா இப்போ எல்லாமே இருக்கு. ஜெபமே கிடையாது, எதுவுமே கிடையாது, இல்லைங்களா? விண்ணப்பம்லாம் கிடையாது. அவரிடத்துலேருந்து வாங்கியிருக்கோமா? அவர் தந்திருக்கிறாரா? அவரால் தான் நடக்குதா? இதெல்லாம் அவர் தான் தந்து செய்ய சொல்லியிருக்கிறாரா? அப்படிங்கிற எந்த சிந்தனையுமே என்னது கிடையாது. உள்ளம் இன்றைக்கு வேற மாதிரி. அதான் சொல்லிக்கிறது, உங்கள் உள்ளம் கொளுத்திருக்கிறதுன்னு சொல்றாரு இல்லையா? அந்த கொளுத்திருக்கிற இருதயம் இன்றைக்கு அநேகருக்கு இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, நான் இயேசுவையே பார்ப்பேன், அவரையே பற்றி கொள்வேன். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நாள் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்தாலும், இன்றைக்கு இல்லைங்களா, ஒரு முடிவெடுங்க. இயேசுவின் பாதத்தில் இருந்து சொல்லுங்க, அவரையே
ஆமீன், பற்றி கொண்டு அவர் மேல் பாரத்தை வைத்து, ஆமீன், நான் ஓடப் போகிறேன், செய்ய போகிறேன். ஆமீன். மனுஷனை போட்டு நெருக்க மாட்டேன். சொல்லுங்க, மனுஷனை போட்டு என்ன செய்ய மாட்டேன்? நெருக்க மாட்டேன். எந்த மனுஷனுக்கும், அது பாஸ்டரானாலும் சரி, வீட்டுக்காரானாலும் சரி, மனைவி ஆனாலும் சரி, பிள்ளைகாரானாலும் சரி, அவங்கள போட்டு என்ன செய்ய மாட்டேன்? நான் நெருக்க மாட்டேன். ஆமீன். கர்த்தரே எனக்கு செய்வார். எல்லாரும் சொல்லுங்க, ஏசு எனக்கு செய்வார், ஏசு எனக்கு பதிலாக இருக்கிறார். நம்பிக்கை இருக்கா? விசுவாசம் இருக்கா? ஆமீன். அந்த நம்பிக்கை இருந்தால் போதுங்க, நீங்கள் மலைகளையும் பெயர்க்கலாம். ஆமீன். கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். ஆமீன். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? ஆமீன். முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானோ? ஆமீன். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தப்பிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம். அப்போ அவர் அதிக நிச்சயமாக தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர்கிட்ட போய் கேட்கலாமே, அவர்கிட்ட போய் கேட்கலாமே. சுகத்தை அவர்கிட்ட கேட்கலாமே, பணத்தை அவர்கிட்ட கேட்கலாமே, வாழ்க்கைக்கான வழி அவரிடத்துல கேட்கலாமே, வீடு வசதிகள் அவரிடத்துல கேட்கலாமே, எது வேணாலும் அவரிடத்துல கேட்கலாமே. அதிக நிச்சயமாய் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரு. ஆமீன். கேட்கிறவனுக்கு கொடுத்தாரே, சித்தமுண்டு சுத்தமாக என்று சொன்னாரே. யாருக்காகிலும் அவரிடத்துல வந்த ஒருவனாகிலும் அவர் புறம்பே தள்ளினதில்லையே இயேசு. ஆமீன். அப்ப நீங்க ஜெபித்த மட்டும் அவர் கேட்காமல் இருப்பாரா? உங்களுடைய ஜெபத்துக்கு தான் அவர் காத்திருக்கிறார். உங்கள் விண்ணப்பத்துக்கு தான் அவர் காத்திருக்கிறார். உங்கள் வருகைக்கு தான் அவர் காத்திருக்கிறார். உங்கள் விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். ஆமீன். இயேசுவே உங்களுக்கு பதிலாக இருக்கிறார். ரெண்டாவது என்ன சொல்லுகிறாரு? உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம், அதை என்ன செய்து விட்டு தள்ளிவிட்டு, ஆமீன் அப்படிங்கிறாரு. இங்க சொல்லப்பட்டிருக்கிற பாவம் என்பது அவிசுவாசத்தை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? அவிசுவாசம். நான் தான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அதிகாரங்களாக நாம பிரித்து கொண்டோம். அதிகாரங்களாக நாம் என்ன செய்தோம்? ஆனால் இது அதிகாரங்கள் கிடையாது, தொடர்ச்சி தான். எபிரேயர் 11 தொடர்ச்சி தான் 12. எபிரேயர் 11 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எதை பற்றி பேசுகிறது? விசுவாசத்தை பற்றி பேசுகிறது. விசுவாசத்தினால் ஜெயித்தவர்களை பற்றி பேசுகிறது. விசுவாசத்தினால நற்சாட்சி பெற்றவர்களை பேசுகிறது. அவர்களுடைய விசுவாசம் வேற, நம்முடைய விசுவாசம் வேற, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா அடிப்படை விசுவாசம். ஆமீன். அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள், நாமளும் தேவனை தான் விசுவாசிக்கிறோம். ஆனால் இயேசுவின் மூலமாக விசுவாசிக்கிறோம். கவனிக்கிறீங்களா? நம்ம யார் மூலமாக விசுவாசிக்கிறோம்? இயேசுவின் மூலமாக விசுவாசிக்கிறோம். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எபிரேயர் 11 அவர்கள் எல்லாரும் நற்சாட்சி பெற்றார்கள். எதன் மூலமாக? விசுவாசத்தின் மூலமாக, இல்லையா? அப்ப இது எபிரேயர் 1 ஆரம்பிக்கிறது. எபிரேயர் 10 பார்த்தீங்கன்னா அவர் சொல்லி வருகிற காரியத்திற்கு ஒரு எபிரேயர் 1 10 வரைக்கும் அவர் சொல்ற காரியத்துக்கு ஒரு முழுமையை, ஒரு முடிவுரையை கொடுக்கிறார். அது என்ன முடிவுரை அப்படின்னா, எபிரேயர் 10 அதிகாரத்தில் இருக்கு பாருங்க, 24 வசனம். எபிரேயர் 10 அதிகாரத்தில், மேலும் அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படியாக ஒருவரை ஒருவர் கவனித்து, கவனிங்க, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சரிங்களா? என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க, அதான் முக்கியம். அடுத்து என்ன சொல்றாரு? சத்தியத்தை அறியும் அறிவை. எந்த சத்தியத்தை? இயேசுதான் இரட்சகர் மட்டுமல்ல, இயேசுதான் 10 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பலி. இயேசுதான் 10 அதிகாரத்தில் பாருங்க, 10 அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 14 வசனம் என்ன சொல்லுகிறது? ஏனெனில் 10 அதிகாரம் 14 வசனம், ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் என்ன செய்திருக்கிறார்? பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆமீன். ஒரே பலியினால. எல்லாரும் சொல்லுங்க, ஒரே பலியினால. அப்ப இது யாருக்கு எழுதப்பட்டது? எபிரேயர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரே பலி இயேசு அப்படின்னு நம்ம இப்ப முடிவு பண்ணிட்டோம். நிறைவான பலி, இறுதியான பலி, ஆமீன், பூரண பலி இயேசு சிலுவையில் ஆனதுதான். கவனிக்கிறீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? இல்ல நான் இங்க மறுபடியும் ஆடு மாடு புறாக்களை எல்லாம் பலியிட போவோம் அப்படிங்கிறாங்க. அப்பதான் இவர் என்ன எழுதுகிறாரு? சத்தியத்தை நீங்கள் அறிந்த பிறகு என்ன சொல்றாரு? சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பிறகு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால்னா என்ன அர்த்தம்னா, இயேசுதான் நிரந்தர பலி, நித்திய பலி, இறுதி பலி என்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்த பிறகு
அந்த விசுவாசத்தை விட்டு நீங்கள் விலகி போவீர்களே ஆனால், அந்த விசுவாசத்தை விட்டு, அந்த சத்தியத்தை விட்டு நீங்கள் விலகி போவீர்களே ஆனால், அவர் என்ன சொல்றார்? இப்ப வாசிங்க. பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். ஆமென். கவனிக்கிறீங்களா? என்ன சொல்றார்? பாவத்து நிமித்தம் செலுத்தத்தக்கதாக எங்க இயேசு சிலுவையில எதற்காக பலியானார்? நம்முடைய பாவங்களுக்காக. சரி, வேற ஏதாவது பலி இருக்கா? நம்முடைய பாவங்களை போக்குகிறதுக்கு வேற ஏதாவது பலி இருக்கா? சொல்லுங்க. வேற யாரும் பலியானாங்களா? இல்லை ஆடு மாடு பலி கொடுத்து நம்முடைய பாவத்தை போக்கிட முடியுமா? இல்லைங்களா? முடியாது இல்லையா? அதான் இவர் சொல்றாரு, செலுத்தத்தக்க வேறொரு பலி என்னது? கிடையாது, கிடையாது. இயேசுதான் பதில். எல்லாரும் சொல்றாங்க. அதான் சொல்றேன், இயேசுதான் யாரு? பதில். இயேசுதான் பலி, இயேசுதான் பரிகாரி, இயேசுவின் ரத்தம் தான் பாவத்தை போக்குகிற ரத்தம். ஆமீன் சொல்லுங்க. அதை சொல்ற. அப்ப இயேசுவையே தள்ளுகிறவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இதுதான் மரணத்துக்கு ஏற்ற பாவம். இங்க சொல்லப்பட்டிருக்கிற பாவம் தான் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மரணத்துக்கு ஏற்ற பாவம். அது என்ன பாவமானால், 27ஆம் வசனம் சொல்றார், நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினால் சாகிறானே. அடுத்து சொல்றாரு பாருங்க, அதான் முக்கியம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி ஆடு மாடு இரத்தத்தையும் புறாவின் இரத்தத்தையும் சார்ந்து கொள்கிறவன் அவனைத்தான் என்ன சொல்கிறாரு? கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்று யோசித்து பாருங்கள் அப்படிங்கிறார். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற அத்தனையுமே எதை குறித்து சொல்லுகிறாரு? அவிசுவாசம், தேவனை இயேசுவை விட்டு பின்வாங்கி போகிற காரியத்தை சொல்லுகிறார். கவனிக்கிறீங்களா? அதனால பாவத்தை தள்ளி விட்டுனா நீங்க வேற எதுவும் சிந்திக்க கூடாது. இங்க பாவம் என்று சொல்லப்படுகிறது அவிசுவாசத்தை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? இயேசுவை விட்டு விடுவதை குறிக்கிறது, இயேசுவை மறப்பதை குறிக்கிறது, இயேசுவை விட்டு விட்டு நாம நம்முடைய வாழ்க்கைக்கு இரட்சகராவதை குறிக்கிறது, இயேசு இல்லாமல் எல்லாம் செஞ்சிருவன் என்று செயல்படுகிறவனை குறிக்கிறது, இயேசு தேவையில்லை என்று சொல்லுகிறவனை குறிக்கிறது. கவனிக்கிறீங்களா? இல்லைங்களா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதாங்க, விசுவாசி என்ற பெயர் வைத்து கொண்டு சபைக்கு வந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இயேசு இல்லாம தான் செயல்படுறாங்க. இயேசுவுக்கு எங்கே இடம் இருக்கிறது? இயேசுவை பற்றி எங்கே சிந்திக்கிறார்கள்? காலையில் எந்திரிச்சேன், மாலையில் படுத்தேன், வெந்ததை தின்பேன், விதி வந்தால் சாவேன், என் வாழ்க்கை ஓடுகிறது, அதை செய்கிறேன், யூடியூப்பில் நான் என் நேரத்தை பார்த்தேன், அப்புறம் வாட்ஸ்அப்பில் என் பொழுதை போக்கினேன், எனக்கு இதுவே நேரமாக இருக்கிறது, எல்லா சீரியலையும் பார்க்க நேரம் சரியாக இருக்கிறது, அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் பேசுவதற்கு கொஞ்சம் நேரம் இருக்கிறது. இயேசுவா? ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு அவரை பற்றி எனக்கு என்ன வரும்? ஞாபகம் வரும். சிலருக்கு 8 மணி, சிலருக்கு 8:30, சிலருக்கு 9 மணி, சிலருக்கு என் ஆத்துமாவே போடும்போது தான் என்ன வரும்? சபைக்குள்ளே வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? இல்லை கவனிக்கிறீங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, இயேசுவே இல்லாமல் வாழ முடியுமாங்க? அப்புறம் ஏங்க ரட்சிக்கப்பட்டீங்க? இயேசுவேன்னு ஓடி வந்தீங்கல்ல, ஒரு நாள் ஓடி வந்தீங்களா இல்லை? எனக்கு நீர் தான் வழின்னு ஓடி வந்தீங்கல்ல. இப்போ இந்த இயேசு இல்லாமல் வாழ்க்கை ஏன் நடத்த நீங்கள் முற்படுறீங்க? ஒவ்வொரு நாளும் இயேசுவை தேடுங்க. ஒவ்வொரு நாளும் இயேசு தான் பதில். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இயேசு தான் பதில். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் தான் நமக்கு பதிலாக இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. இல்லைங்களா? அதை தான் இது குறிக்கிறது. இயேசு இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை அப்படின்னா நல்ல கவனிங்க. இயேசுவின் மேல் நம்பிக்கை இல்லாமல் நான் வேலை பார்த்துருவேன், நான் அவரை சார்ந்துருவேன், நான் இங்கே போயிடுவேன், இதை செஞ்சிருவேன், என் நம்பிக்கை இயேசுவின் மேலே இல்லைங்க. என் நம்பிக்கை யார் மேலே இல்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கு. நம்பிக்கை யார் மேலே இல்லை? இல்லை, இயேசுவின் மேலே இல்லை. இயேசுவோடு நேரம் செலவிடுவதில்லை, வார்த்தையோடு செலவிடுவதில்லை, ஜெபம் பண்ணுவது இல்லை, எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஆமீன். கவனிக்கிறீங்களா? உலகத்தில் எல்லாரும் சொல்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க, வேலை பார்த்தா தாங்க சாப்பாடு, அதை செஞ்சாதாங்க இது போனால் தாங்க இது. அதுதான் ஊரில் எல்லாத்துக்குமே தெரியுங்க. என்ன நீங்கள் எங்களுக்கு லெக்சர் பண்ணுறீங்களா? ஆமீன். இதை நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தரணுமா? வேலை பார்த்தா தான் சாப்பாடு, அங்கே போனால் தான் இதுதாங்க இது. இதெல்லாம் ஊரில் என்ன தெரியாத விஷயமா? இது எல்லாருக்கும் எல்லாம் தெரியுங்க. ஆமீன். எல்லாருக்கும் என்னது? எல்லாருக்கும் தெரியும். இல்லைங்க, எங்களுக்கு இயேசுவின் மூலமாக
அதெல்லாம் அறியாதவங்களும் அவிசுவாசிகளும் சொல்லுவாங்க, எங்களுக்கு இயேசுவே பதிலாக இருக்கிறார், இயேசுவே எங்கள் அப்பமாக மன்னாவாக இருக்கிறார், இயேசுவே எங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறார், இயேசுவாலே நாங்கள் வாழுகிறோம், இயேசுவாலே பிழைக்கிறோம், இயேசுவாலே அசைகிறோம், அவருக்குள் வாழுகிறோம், அவருக்குள் இருக்கிறோம், இயேசுவே எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவராகும், போதுமானவரிலும் அதிகமானவராகும் இயேசுவே இருக்கிறார். அவராலே ஆமென் நாங்கள் என்ன செய்கிறோம்? உணவு உண்ணுகிறோம், அவராலே உடுத்துக்கிறோம், அவராலே நடக்கிறோம், அவராலே சுகமாக இருக்கிறோம். ஆமென். நாங்கள் உணவுக்காக கவலைப்படுவதென்ன, நாங்கள் உடைக்காக கவலைப்படுவதென்ன, நாங்கள் நாளை தினத்துக்காக கவலைப்படுவதென்ன? படுவதில்லை. ஏனால் எங்களோடு இயேசு இருக்கிறார். எங்களோடு யார் இருக்கிறார் சொல்லுங்க? எங்களோடு யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். இயேசுவே பதிலாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் போதுமானவராக இருக்கிறாருங்க. அதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இப்ப காரியம் என்னவென்றால் நல்ல கவனிங்க, இயேசுவிடமிருந்து நம்முடைய கண்களை, கவனத்தை நாம் என்ன செய்யணும்? திருப்பிவிட வேண்டும் என்று உலகத்திலே பொல்லாத ஆவி, பிசாசு, சத்துரு என்ன செய்கிறான்? விசுவாசிகளுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அதனால கவனிங்க, இந்த நிருபத்தை எழுதினவர் சொல்றாரு, நீங்க பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தை. அவர்தான் ஆரம்பம். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுதான் ஆரம்பம், இயேசுதான் ஆல்பா, இயேசுதான் ஆரம்பம். ஆமென். அவரே முடிக்கிறவர், அவர்தான் நிறைவு செய்கிறவர், அவரே பூரணமாக்குகிறவர். எல்லாரும் சொல்லுங்க, என்னை பூரணமாக்க இயேசுவால் முடியும். என் வாழ்க்கையை பூரணமாக்க, என் வாழ்க்கையை செழிப்புள்ளதாக்க, என் வாழ்க்கையை பரிசுத்தம் உள்ளதாக்க, ஆமென், என் வாழ்க்கை எந்தெந்த இடத்துலலாம் பூரணமாகுமோ, ஆக வேண்டுமோ, அதெல்லாம் என்னை பூரணமாக்க இயேசு தேவை, இயேசுதான் பதில், இயேசுவால தான் முடியும். அவரை பற்றி கொள்வேன். ஆமென் சொல்லுங்க. நிச்சயமாய் நடக்குங்க. அவர் தான் ஆரம்பம், அவர் தான் முடிவு, அவர் தான் ஆல்பா, அவர் தான் யாரு? ஒமேகாவாக அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் தான் புல்லுள்ள இடங்களில் மேய்க்க முடியும், அவர் தான் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில கொண்டு போக முடியும், அவர் தான் ஆத்மாவை தேய்ச்ச முடியும், அவர் தான் நீதியின் பாதையில நடத்த முடியும், அவர் தான் பந்தியை ஆயத்தம் பண்ண முடியும், அவர் தான் உணவு பரிமாற முடியும், அவர் தான் எல்லாம் செய்ய முடியும். அவராலே, எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவாலே நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென் சொல்லுங்க. இயேசுவாலே நன்மையும் கிருபையும் என்ன தொடரும்? ஒரு 2 காரியத்தை பார்க்கிறோம். முக்கியமாக எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிப்போம். எபிரேயர் 6:20 என்ன சொல்லுகிறது? நமக்கு முன்னோடினவர் ஆகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? முன்னோடி ஆனவர் ஆகிய இயேசு நமக்கு முன்னோடி ஆனவர். ஆனால் என்றால் என்ன அர்த்தம்னா, அந்த வார்த்தையை ஒரு விளக்கமாக பூரணம் ஆக்குகிறவர்ங்கிற வார்த்தைக்கு, முடிக்கிறவர் என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தமாக அதுதான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முன்னோடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முன்னோடி அப்படின்னா ஃப்ரண்ட் ரன்னர், முன்னாக ஓடுகிறவர். முன்னோடினா என்னன்னு தெரியுதா? முதல் ஆளா ஓடுறவர், முன்னாக ஓடுகிறவர். அவரை நம்ம பின்பற்றி ஓடணும். பின்னாடி ஓடுறவங்களும் அவரை என்ன செய்யணும்? அப்ப முன்னாடி ஓடினவர் யாரா இருக்கிறார்? நமக்கு யாரா இருக்கிறார்? இயேசுவாக இருக்கிறார். ஆமென். நமக்கு முன்னோடினா என்ன அர்த்தம் உங்களுக்கு புரிகிறதா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நல்ல கவனிங்க. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம் என்னன்னா, கவனிங்க, இது இயேசுவை முன்னோடினவராக தேவனே ஏற்படுத்தினார். யாரு? பிதாவாகிய தேவனே ஏற்படுத்தினார். எதற்கு முன்னோடி? கவனிங்க, ஒரு மனிதன், எல்லாரும் கவனிங்க, ஒரு மனிதன், மாம்சத்தில் இருக்கிற மனிதன் எதெல்லாம் செய்ய முடியாதோ, எதெல்லாம் அவனுக்கு பிரச்சனையா இருந்துச்சோ, எதெல்லாம் அவன் தோல்வியை சந்திச்சானோ, எதெல்லாம் அவனுக்கு கஷ்டமா இருந்துச்சோ, அதெல்லாம் ஒரு மனிதனால செய்ய முடியும், முடிச்சு வெற்றி பெற முடியும். அவன் என்ன செய்ய முடியும்? பிதாவின் சன்னிதானத்துல, தேவ சன்னிதானத்துக்குள்ள நுழைய முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும், வியாதியை ஜெயிக்க முடியும், வறுமையை ஜெயிக்க முடியும், எல்லாவற்றிலும் ஜெயம் பெற முடியும் என்பதற்கு மனிதனாகவே பிறந்து வாழ்ந்து காட்டி வெற்றி பெற்றவர் தான் இயேசு. அப்படின்னா என்ன சொல்றாரு தெரியுமா? முன்னோடினா என்ன அர்த்தம்னா, அவரால் முடியும்னா உங்களால முடியும்னு அர்த்தம். ஆமென். அவர் ஓடினாரானால் நீங்களும் என்ன செய்ய முடியும்? ஓட முடியும். அவர் உட்கார்ந்தாரானால் நீங்களும் உட்கார முடியும். முன்னோடினா அதான் அர்த்தம். அவர் என்னென்னலாம் செய்தாரோ
அதை நீங்களும் செய்ய முடியும். அவர் பிசாசை ஜெயித்தேன்னு சொன்னார், நீங்களும் ஜெயிக்க முடியும். அவர் பாவத்தை ஜெயித்தேன்னு சொன்னார், நீங்களும் ஜெயிக்க முடியும். ஆமேன். அவர் தேவனுடைய சன்னிதானத்தில் நுழைந்தார், உங்களாலையும் நுழைய முடியும். அப்போ இயேசுவால் எதெல்லாம் செய்ய முடிஞ்சதோ அதெல்லாம் உங்களாலையும் செய்ய முடியும். இல்லைங்க, அவர் இயேசுன்னு நீங்கள் சொல்வீங்க. அதனால தான் அவரை மனுஷனாக பிறக்க வச்சார். அவர் யாரை பிறக்க வச்சார்? உங்களை போல அவருக்கும் எது இருந்துச்சு? ரத்தமும் சதையும் நகமும். ஆமேன். எல்லாம் உங்களுக்கு என்னென்ன இருந்ததோ அத்தனை பாடுகளும். அதனால தான் அவர் சொன்னார், பயப்படாதீங்க, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏன்னா அவருக்கும் எல்லா உபத்திரமும் இருந்துச்சு, எல்லாத்தையும் மீறி தான் அவர் ஜெயிச்சார். அவர் ஜெயித்தாரே, ஆனால் நீங்களும் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். ஆமேன். அதனால தான் அவரை பார்க்கணுங்கிறது. அதனால தான் யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். அவர் மேலே உங்கள் கண்களை வைங்க அப்படிங்கிறார். ஆமேன். கடைசியாக சொல்றாரு, கண்களை வச்சு உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் தொடர்ந்து என்ன செய்யுங்க? ஓடுங்கள் அப்படிங்கிறார். தொடர்ந்து என்ன செய்யுங்க? ஓடுங்கள்ங்கிறார். ஆமேன். இயேசு மேலே கண்ணை வச்சுட்டு நான் தொடர்ந்து ஓடுவேன். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு மேலே என் கண்ணை வைத்துட்டு, என் கவனத்தை வச்சுட்டு, என் பார்வையை வைத்து விட்டு, என் நம்பிக்கையை வைத்து விட்டு, என் விசுவாசத்தை வைத்து விட்டு, ஆமீன், நான் தொடர்ந்து என் வாழ்க்கையை நடத்த போகிறேன். அங்கும் இங்கு என் கவனத்தை திசை திருப்பி, ஆமீன், அது மேலே இது மேலே, அவர் பிரசங்கம் பண்ணட்டும், இவர் பிரசங்கம் பண்ணட்டும், அங்கேருந்து யூடியூப்ல இவர் பேசட்டும், இவர் பேசட்டும், அந்த மனுஷன் எதுவும் சொல்லட்டும், அவன் இந்த புஸ்தகம் எதுவும் சொல்லட்டும், வாழ்க்கையில் எது வேணாலும் நடக்கட்டும், நான் இயேசுவையே பார்த்து, சொல்லுங்க, நான் இயேசுவையே பார்த்து, அவர் மேல நம்பிக்கை வைத்து, எனக்கு முன்னோடியாக இருக்கிற இயேசு, அவர் ஜெயித்தாரானால் நான் ஜெயிக்க முடியும், அவர் வெற்றி பெற்றாரானால் நான் வெற்றி பெற முடியும், அவர் வாழ்ந்தாரானால் நான் வாழ முடியும், அவரால் என்னென்ன செய்ய முடிஞ்சதோ அத்தனையும் செய்ய முடியும் என்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். எனக்கு முன்னோடியாக வாழ்ந்து காட்டினார், என்னை வாழச் சொல்லுகிறார், நான் வாழுவேன். ஆமென். என்னை வாழ சொல்லுகிறார், என்னை பார்த்து வாழு என்கிறார். நான் இயேசுவை பார்த்து என்ன செய்வேன்? வாழுவேன், வெற்றி பெறுவேன். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம்.